ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை நிலவரங்கள், மத்திய கிழக்கு போர் நிலவரங்கள் மற்றும் புலம்பெயர் நாட்டு நிலவரங்கள் காத்திருக்கின்றன. குறிப்பாக பிரான்சில் இன்று இடம்பெறும் உள்ளூராட்சி தேர்தல் குறித்த செய்திகளும் காத்திருக்கின்றன. மத்திய கிழக்கு மேற்பார்த்த மேற்கு ஆசியாவில் தோன்றிய நெருக்கடிகளின் பின்னணியில் இலங்கையில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் ஆட்சி தரப்புக்கும் ஒரு நெருக்கடி அதிகரித்து வருவதால் இந்த நெருக்கடியிலாவது இந்த முறை ஒரு அரசியல் ஆதாயத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் அனுர அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டு எதிரணி என்ற அடையாளத்தில் உள்ள தென்னிலங்கையின் எதிர்க்கட்சிகள் மீண்டும் ஒரு முறை தமது கூட்டு எதிரணி அடையாளத்தை முறுக்கேற்ற தலைப்படுகின்றன. இந்த கூட்டு எதிரணி அனுர அரசாங்கத்தை நாட்டின் தற்போதைய நிலவரங்களில் சில வினாக்களை எழுப்ப தலைப்படும் பின்னணியில் இலங்கை தீவின் தற்போதைய எரிசக்தி நெருக்கடியை தணிக்க, குறிப்பாக எரிபொருள் விநியோக நெருக்கடியை தணிக்க மீண்டும் அந்த நாட்டில் குயிக் ரெஸ்பான்ஸ் அல்லது QR எனப்படும் குறியீட்டு முறையிலான பங்கீட்டு முறை இன்று காலை 6 மணி முதல் நடைமுறைக்கு வந்துவிட்டது. இந்த விரைவு பதில், அதாவது குயிக் ரெஸ்பான்ஸ் முறை குறியீட்டு தகவல் குறியாக்கத்தின் அடிப்படையில் இனிமேல் மறு அறிவித்தல் வரை இலங்கையருக்கான எரிபொருள் விநியோக முறைமையிலும் நடைமுறையில் இருக்கும். இறுதியாக 2022ஆம் ஆண்டில் இலங்கையில் ராஜபக்சக்களின், குறிப்பாக கோட்டாபாய ராஜபக்சவன் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட அதல பாதாளமான பொருளாதார நெருக்கடி காலத்தில் இடம்பெற்ற அறகலைய கிளர்ச்சியின் போது நடைமுறையில் இருந்தது. இந்த நடைமுறை மீண்டும் இன்று காலை 6 மணி முதல் வந்திருக்கின்றது. மறு அறிவித்தல் வரை இந்த விரைவு பதிலளிப்பு குறியீடு இல்லாமல், அதாவது QR குறியீடு இல்லாமல் இலங்கையில் உள்ள எந்த எரிபொருள் நிலையங்களில் இருந்தும் இலங்கையர்கள் தமக்குரிய எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாது என்பது ஒரு யதார்த்தமாக உள்ளது. கடந்த ஒரு வார காலத்துக்கு முன்னரே பல தெற்காசிய நாடுகளில் இவ்வாறான எரிபொருள் சிக்கன முறைகள் நடைமுறைக்கு வந்த போதிலும் இந்த விடயத்தில் இதுவரை அசம்பந்தமாக இருந்து நாட்டில் போதிய எரிபொருள் கையிருப்பு இருப்பதாக கதை சொல்லிய அனுர அரசாங்கம் இப்போது இந்த முடிவை எடுத்திருக்கின்றது. இப்போது இந்த முறைப்படி வாகனங்களுக்குரிய வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு சொல்லப்பட்டிருக்கின்றது. வாகன வகைகளின் படி அது தீர்மானிக்கப்படுகின்றது. அதன்படி மகிழுந்துகள் அல்லது கார்களுக்கு வாரத்திற்கு 15 லிட்டர்களும், உந்துருளிகளுக்கு, அதாவது மோட்டார் சைக்கிள்களுக்கு 5 லிட்டர்களும், வேன்கள் எனப்படும் இலகுரக பார உந்துகளுக்கு 40 லிட்டர்களும், முச்சக்கர வண்டிகளுக்கு, அதாவது ஓட்டோ ரிக்ஷாக்களுக்கு வாராந்தம் 15 லிட்டர்களும், பேருந்துகளுக்கு 60 லிட்டர், லொரிகள் எனப்படும் பார உந்துகளுக்கு வாராந்தம் 200 லிட்டர் என்ற அடிப்படையில் இந்த QR விநியோக முறை நடைமுறை 6 மணி முதல் நடைமுறையில் உள்ளது. மத்திய கிழக்கு போர் நேற்றுடன் 3வது வாரத்துக்குள் பிரவேசித்துவிட்ட நிலையில் சமகால நிலைமை இலங்கையர்களின் வாழ்க்கை செலவையும் தினசரி எகிற வைப்பது யதார்த்தமான ஒரு கசப்பான விடயமாக தெரிகிறது. கடந்த மாதத்தின் இறுதி நாளில் இந்த போர் வெடிக்கும் முன்னர் உலக சந்தையில் $70 இருந்த அதிஉச்ச விலையாக இருந்த ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை இப்போது $100 தாண்டி விட்டதால் இலங்கையர்களின் வாழ்க்கை செலவீனமும் இவ்வாறான எரிபொருள் விலை உயர்வின் பின்னணியில் உயரத்தான் செய்யும் என்பது யதார்த்தமான ஒரு விடயம். உள்ளபடி சொன்னால் இந்த எரிபொருள் நெருக்கடி மற்றும் சமையல் எரிவாயு விலையேற்றம் போன்றவற்றிற்கும் அது தொடர்பான பற்றாக்குறைகளுக்கும் அனுர அரசாங்கம் நேரடியாக காரணம் இல்லை என்றாலும் அவர்களின் வினைத்திறன் மற்றும் முன்னெச்சரிக்கையற்ற நிலையால் மக்களின் விசனமும் சீற்றமும் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டலி அனுர அரசாங்கத்திற்கு எதிராக படிப்படியாக திரும்புவது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய நிலையில்தான் எதிர்க்கட்சிகளுக்கு இவ்வாறான வாய்ப்புகளை வழங்காத வகையில் இந்த QR கோட் நடைமுறையும் இன்று அரசாங்கத்தால் கையில் எடுக்கப்பட்டுள்ளது. இப்போது எதிர்க்கட்சி தரப்புகள்
இனி எவ்வாறு தமக்குரிய நிலைமையை இலங்கையில் ஆதாயமாக்க தலைப்பட போகின்றன என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம். தித்வா சூறாவளி கடந்த வருட இறுதியில் இலங்கையை தாக்கிய பின்னர் அனுர அரசாங்கத்திற்கு நெருக்கடிகள் சவால்களாக வந்த நிலையில் இப்போது புதிய சவாலாக மத்திய கிழக்கு போர் நெருக்கடி வந்திருக்கின்றது. தெற்காசியாவில் உள்ள ஏனைய நாடுகள் எரிபொருள் சிக்கனத்தை மையப்படுத்திய சில நடவடிக்கைகளை கடந்த சில நாட்களாக எடுத்தாலும் அனுர அரசாங்கத்தால் நேற்று வரை இவ்வாறான QR விநியோக முறை நாட்டுக்கு வராது, அது அவசியம் இல்லை என சொல்லப்பட்டது. ஆனால் இன்று காலை அந்த முறையை அது அதிரடியாக நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது. மத்திய கிழக்கு போரின் பக்க விளைவுகளை யாராலும் கணிக்க முடியாது எனவும் தன்னிடம் இலங்கையர் விரும்பியபடி இறைத்து கொள்ள சொந்தமாக ஒரு எண்ணெய் கிணறு இல்லை என அண்மையில் ஒரு பொது நிகழ்வு ஒன்றில் சலித்து கொண்ட அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா இயலுமானவரை நாட்டுக்குரிய எரிசக்தி விநியோகத்தை தனது அரசாங்கம் உறுதி செய்யும் என சொல்லிக் கொண்ட நிலையில் இப்போது QRக்கும் அனுரகுமார திசாநாயக்கா ஓகே சொல்லி இருக்கிறார். இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடும் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றான இந்திய இலங்கை கூட்டு நிறுவனமான லங்கா IOC இலங்கைக்கான எரிபொருள் விநியோகம் இப்போதைக்கு பாதுகாப்பாக இருப்பதாக நேற்று அபயம் ஒன்றை வழங்கிய நிலையில் மீண்டும் இந்த எரிபொருள் பங்கீட்டு நிலைமை வந்திருக்கின்றது. இவ்வாறாக உள்ளூர் நெருக்கடிகளும் மத்திய கிழக்கு போர் நெருக்கடிகளுடன் அதிகரித்து செல்ல மத்திய கிழக்கில் மோதலில் ஈடுபட்ட தரப்புகள் இலங்கையின் உள்ளூர் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை பயன்படுத்த தமது அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை விடுத்ததாகவும், ஆனால் அந்த கோரிக்கைகளை தாம் நடுநிலைமை வெளியுறவு கொள்கையை பேணும் ஒரு நாடு என்ற அடிப்படையில் தமது அரசாங்கம் நிராகரித்ததாக ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லிக் கொள்கிறது. ஆனால் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்திலிருந்து வந்த இன்னொரு செய்தியோ வேறு விதமான செய்தியை சொல்லுகின்றது. அதாவது இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் அதன் உள்ளூர் வான் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்த, அதாவது உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்த அமெரிக்க கலங்கள் இல்லையென்றால் அமெரிக்க வான்கலங்கள், இந்த ரன்வேகள் இல்லையென்றால் துறைமுகங்களை பயன்படுத்த ஸ்ரீலங்காவுடன் தொடர்பாடல்கள் செய்யப்பட்டன என்ற செய்தி இது. இந்த செய்தியை சொல்லிய அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் தெற்காசிய பிரிவு இதற்குரிய நிழல்பட ஆதாரங்களையும் இந்த செய்தியுடன் இணைத்திருந்தது. ஸ்ரீலங்காவின் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கருணா திலகாவுடன் இந்த விடயத்தில் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டதாக அறிவித்துள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் தெற்காசிய பிரிவு ஸ்ரீலங்காவின் வான்படை தளங்கள் மற்றும் துறைமுகங்களின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக இந்த சந்திப்பில் அலசப்பட்டதாகவும், இவ்வாறாக ஸ்ரீலங்காவின் வான்படை தளங்கள் துறைமுகங்களின் உட்கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கும் அவை பங்களித்து கொள்ளும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா தான் முக்கியமாக மேற்குலக தரப்பில் நகர்வுகளை எடுத்து வரும் நிலையில் இந்த செய்தியானது அமெரிக்கா இனிவரும் காலத்தில் இலங்கையில் உள்ள வான்தளங்கள் மற்றும் துறைமுகங்களை பயன்படுத்தக்கூடும் என்ற மறைமுகமான செய்தியை சொல்லாமல் சொல்கிறது. ஆனால் நடுநிலைமை என்ற அடிப்படையில் அமெரிக்காவுக்கும் சரி ஈரானுக்கும் சரி தமது நாட்டில் இடமில்லை என ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்லிக்கொள்ள தலைப்படுகின்றது. அதாவது ஸ்ரீலங்கா என்னதான் நடுநிலைமை என சொல்லிக் கொண்டாலும் பலம் வாய்ந்த நாடுகள் விரும்பினால் சில கிடை நிலைமைகளை வேறு வழியின்றி அது சமரசமாக சாய்வாக எடுக்கத்தான் வேண்டி வரும் என்பது அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் இந்த செய்தியினூடாக தெரிகின்றது. இதற்கிடையே இந்த விடயத்தில் ராஜபக்சேக்களின் நாமல் பேபி போன்ற அரசியல்வாதிகளோ அமெரிக்காவின் நலன்களுக்கு அடிபணியாமல் ஸ்ரீலங்கா தனது சொந்த தேசிய நலன்களுக்கான முடிவுகளை எடுக்கும் உரிமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என உசுப்பேற்று தலைப்படுகின்றார்கள். பிரித்தானியாவில் உள்ள முக்கியமான 2 விவாத சங்கங்களில் உரை வழங்கும் வாய்ப்புகளை பெற முடியாத நாமல் ராஜபக்ஷ இப்போது அமெரிக்காவை எதிர்த்து ஸ்ரீலங்கா அரசாங்க நகர்வுகளை எடுக்க வேண்டும் என அனுர அரசாங்கத்தை சாடி தென்னிலங்கை மக்களுக்கு இவ்வாறான உசுப்பேற்றல்களை செய்ய தலைப்படும் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் நவ அரசியல் வாரிசான நாமல் ராஜபக்ஷ போகிற போக்கில் இன்னொரு செய்தியையும் அடித்து விடுகின்றார். அதாவது இலங்கையில் தமக்கு சாதகமான இவ்வாறான ஒரு நிலவரம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் 2022ஆம் ஆண்டில் தமது ஆட்சி அதிகார மையத்துக்கு எதிராக, அதாவது தனது சித்தப்பாவான கோட்டாபாய ராஜபக்ஷ அரசு தலைவராக இருந்தபோது அவரது ஆட்சிக்கும் தமது ஆட்சிக்கும் எதிராக மேற்குலகம் உள்ளூரில் ஒரு கிளர்ச்சியை தூண்டிவிட்டதாகவும், அதாவது அறகலையவை மேற்குலகமையை இயக்கியதாகவும்
தமது அதிகார மையத்தின் மீது அதே மேற்குலகம், குறிப்பாக அமெரிக்கா உட்பட்ட மேற்குலகம் ஊழல் முறைகேடுகளை இன்று வரை முன்வைத்து வருவதாகவும் சந்தடி சாக்கில் சிந்துவாடி மேற்குலகத்தை குற்றஞ்சாட்டி கொண்டார். இந்த நிலைமைகள் குட்டை குழப்பப்பட்ட மத்திய கிழக்கு மோதல்களில் ராஜபக்ஷ உட்பட்ட எதிர்க்கட்சிகள் தத்தமது அரசியல் குதிரைகளில் சவாரி செய்ய தலைப்படுவதை பளிச்சிட வைக்கின்றது. இவ்வாறாக இலங்கை நிலவரங்கள் இருக்க, மத்திய கிழக்கு போரின் இன்றைய 15ஆம் நாள் இஸ்ரேல் மீதான ஈரானின் புதிய அலை ஏவுகணை தாக்குதல்களுடன் விடிந்தது. இஸ்ரேல் நேற்று ஈரானில் நடத்திய தாக்குதல்களில் அதன் 2 மூத்த புலனாய்வு அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேல் மீது இன்று ஈரான் நடத்தியிருந்தது. தெஹ்ரானில் நேற்று இஸ்ரேலால் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் கதம் அல் அன்ஃபீனியா புலனாய்வு இயக்குநரத்தின் பொறுப்பாளர் அப்துல்லா ஜாலி நசாப் மற்றும் அமீர் ஷரியத் ஆகிய புலனாய்வு உயர் முகங்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் உரிமை கோரிய நிலையில் ஜாலி நசாப்பின் மரணத்தை ஈரானும் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து ஈரானில் உள்ள 400 இலக்குகள் மீது தாம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தை பல ஈரானிய ட்ரோன்கள் தாக்கியதால் அதன் ஒரு ரேடார் அமைப்பு அளிக்கப்பட்ட செய்திகளுடன் இன்றைய 15ஆம் நாள் செய்திகள் முன்னிலையில் உள்ளன. ஏப்ரல் மாதத்தில் நடத்தப்பட்ட திட்டமிட்டிருந்த பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியாவின் கிராண்ட் ஃப்ரீ எனப்படும் ஃபார்முலா 1 கார் பந்தயங்களும் தற்போது இடம்பெறும் மத்திய கிழக்கு மோதல்களால் மீளெடுக்கப்பட்டுள்ளன. இந்த போரால் மத்திய கிழக்கில் உள்ள முக்கியமான விமான நிலையங்கள் ஈரானால் சேதப்படுத்தப்பட்டு வருவதால் இந்த கோடை காலத்தில் ஐரோப்பிய புலம்பெயர் தமிழர்களின் இலங்கை நோக்கிய பயணங்களும் நெருக்கடிக்கு உள்ளாக போவது தெரிகின்றது. ஏனெனில் உலகின் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான எமிரேட்ஸின் துபாய் விமான நிலையத்தையும் ஈரான் தாக்கி சேதப்படுத்தி இருக்கின்றது. அதன் பின்னர் பஹ்ரைன் விமான நிலையம் தாக்கப்பட்டது. பொதுவாகவே புலம்பெயர் தமிழர்கள் நியாயமான விமான கட்டணங்கள் என்ற அடிப்படையில் துபாய், அபுதாபி, டோஹா மற்றும் பஹ்ரைன் ஆகிய விமான நிலையங்கள் ஊடான சேவைகளை பயன்படுத்துவது வழக்கம். எத்திஹாட் உட்பட்ட விமான சேவை நிறுவனங்களில் பயணிப்பதும் அதிகமாக பதிவாகும் விடயங்கள். இந்த விமான நிலையங்கள் ஊடான விமான பயணங்கள் தற்போது சீர்குலைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் உட்கட்டமைப்புகளையும் ஈரான் சேதப்படுத்தி வருவதால் இந்த உட்கட்டமைப்புகள் மீண்டும் மறுசீரமைக்கப்பட்டு விமான சேவைகள் இந்த மத்திய கிழக்கு தடத்தின் ஊடாக நடத்தப்படுவதற்கு காலம் எடுக்கும் போல தெரிகின்றது. இதனால் இனிமேல் ஐரோப்பிய நகரங்களிலிருந்து நேரடியாக கொழும்புக்கு இடம்பெறக்கூடிய சேவைகளை அதிகம் புலம்பெயர் மக்களால் பயன்படுத்தப்பட வேண்டிய நிலையும் வரக்கூடும். இந்த நிலையில் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை கையாளும் முக்கிய மையமான கார்க் தீவில் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி அங்குள்ள இராணுவ நிலைகளை அழித்து கொண்டதால் அதற்கு பதிலடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுகங்கள் மீது, அதாவது எமிரேட்ஸின் துறைமுகங்கள் மீது பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. அதற்குரிய அறிகுறியாக மத்திய கிழக்கின் துறைமுக பகுதிகளிலிருந்து மக்களை வெளியேறுமாறு ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் முதன்முறையாக தனது அயலக அரபு நாடுகளுக்கு அங்குள்ள அமெரிக்க தளங்களுக்கு அப்பாற்பட்டு அவற்றின் உட்கட்டமைப்புகளுக்கு வெளிப்படையாக எச்சரிக்கையையும் அச்சுறுத்தலையும் தாக்குதல் குறித்த முன்னறிவிப்பையும் விடும் சந்தர்ப்பமாக இந்த எச்சரிக்கையின் பின்னணி நிலைமைகள் வந்துள்ளன. இந்த எச்சரிக்கைக்கு பின்னர் ஈரானிய ட்ரோன்கள் புஜைரா துறைமுகத்தை தாக்கி தீப்பிடிக்க வைத்துள்ளன. கார்க் தீவு மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் எமிரேட்ஸின் ராசல் கைமா மற்றும் துபாயிலிருந்து மேற்கொள்ளப்பட்டதாக ஈரான் குற்றஞ்சாட்டி இருக்கின்றது. இந்த நிலையில் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் அந்த நீரிணை ஊடாக கடல்வழி போக்குவரத்தை உறுதிப்படுத்தவும் சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, பிரித்தானியா உட்பட்ட நாடுகள் தத்தமது தரப்புகளிலிருந்து போர்க்கப்பல்களை அனுப்ப உடன்பாடு கண்டதாக ட்ரம்ப் நேற்று குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் ஈரான் மீதான தற்போதைய போரை முடிவுக்கு கொண்டு வர ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்வதற்கு தான் தயாராக இல்லை என்றும், பொதுவில் ஈரானிய உச்ச தலைவர் மொய்தபா தோன்றாத நிலையில் அவர் உயிருடன் இருக்கின்றாரா என தனக்கு ஐயம் ஏற்பட்டதாகவும் ட்ரம்ப் நேற்று சொல்லியிருக்கின்றார். இந்த நிலையில் அமெரிக்கா தனது மரைன் எனப்படும் ஈரூடக படையணியின் 31வது பிரிவு மற்றும் அம்பிபியஸ் எனப்படும் கடற்தாக்குதல் பிரிவையும் USS ட்ரிப்போலி கடற்களம் தலைமையில் தயார்படுத்தி வருவது தெரிகிறது. இதனால் தைவானுக்கு அருகில் இருந்த ட்ரிப்போலி கப்பல் தற்போது மத்திய கிழக்குக்கு நகர்த்தப்படுகிறது. இந்த கடல் அணியில்
2500 மரைன் துருப்புக்கள் உள்ள நிலையில் இந்த மரைன் எக்ஸ்பெடிஷனரி யூனிட்டுகள் மற்றும் அம்பிபியஸ் தரையிறக்க அணிகள் ஹோர்மூஸ் நீரிணையின் பாதுகாப்புக்கு பங்களிக்கும் என கருதப்படுகின்றது. ஏனென்றால் ஈராக்கின் மீது தரைவழியான ஒரு படையெடுப்பை செய்வதற்கு இப்போதைக்கு அமெரிக்க கடற்படை தயாராக இல்லை என்பது ஒரு யதார்த்தமான விடயம் என்பதால் இந்த அணி ஹோர்மூஸ் நீரிணையின் பாதுகாப்புக்காகத்தான் தயார்படுத்தப்பட்டு வருவதாக தெரிகின்றது. இதற்கிடையே உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் USS நிமிட்ஸ் இந்த மாதத்துடன் தனது சேவையை நிறுத்தி தனது கலத்தை குலைக்க திட்டமிட்ட நிலையில் அந்த நகர்வு தற்போது தாமதம் செய்யப்படுகின்றது. அமெரிக்காவின் மிகவும் பழமையான விமானம் தாங்கி கப்பலாக நிமிட்ஸ் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக பிரான்சின் இன்றைய உள்ளூராட்சி தேர்தல் களத்தின் மீது ஒரு பார்வையை பதித்துக் கொண்டால், அடுத்த ஆண்டான 2027ஆம் ஆண்டுதான் பிரான்சில் அரசு தலைவர் தேர்தல் களம் இடம்பெறுவது உங்களுக்கு தெரிந்த விடயம். எனினும் இன்று இடம்பெறும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் களம் இந்த அரசு தலைவர் தேர்தல் களத்தின் ஒரு நாடி பிடிப்பாக அமையும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சில் இந்த தேர்தல், அதாவது இன்று ஆரம்பித்த இந்த உள்ளூராட்சி தேர்தல் முன் எப்போதையும் விட உள்ளூர் மற்றும் தேசிய பிரச்சனைகள் பின்னி பிணைந்த நிலையில் இல்லையென்றால் அதன் பின்னணியில் இடம்பெறுகின்றது. வாக்களிப்பு ஆரம்பித்து இடம்பெற்று வருகின்றது. இன்றைய முதல் சுற்றில் ஏறக்குறைய 48.7 மில்லியன் வாக்காளர்கள் வாக்களித்துக் கொடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட 35,000 உள்ளூராட்சிகளில் 93% உள்ளூராட்சிகளுக்கு இன்றைய ஒரு சுற்றிலேயே முடிவுகள் தெரியக்கூடும். ஏனைய 7% இடங்களில், அதாவது நகரங்களில் மார்ச் 22ஆம் தேதி அன்று இடம்பெறும் 2வது சுற்றில் தான் முடிவுகள் தெரியும் என்பதும் யதார்த்தமான விடயம். இன்றைய தேர்தல் களத்தில் பிரான்சில் உள்ள 130 புலம்பெயர் தமிழர்களும் தத்தமது தரப்புகள் சார்ந்த வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடித்துக் கொள்கிறார்கள். இதில் 90 பேர் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களாக இருக்கின்றார்கள். இனியோர் புதுச்சேரி, அதாவது பாண்டிச்சேரி பூர்வீகத்தைச் சேர்ந்த தமிழர்களாக உள்ள நிலையில் இந்த வாக்களிப்பு தொடர்பாக சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் சில இன்ஃப்ளூயன்ஸ் முகங்கள், அதாவது தமிழ் முகங்கள் தமக்குரிய அரசியல் சார்பு நிலை தளங்களுக்கான தாக்கத்தை செலுத்திக் கொண்டாலும் வாக்களிக்கும் புலம்பெயர் பூர்வீக தமிழர்கள் சுயமாக தமது வாக்களிப்பு உரிமையை மெய்ப்பொருள் கண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.